நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்போம். இது கிரிவலம்னு இல்ல. எல்லா கோயில்லயுமே. ஒரு சிவன் கோயில்ல போனீங்கன்னா, பிரதோஷம் அன்னைக்கு கூட்டம் நெறைய இருக்கும். அள்ளும். பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். அந்த கோவில் உள்ள கூட நுழைய முடியாது. கேட் வரைக்கும் ஆளுங்க நிரம்பிருவாங்க. இதெல்லாம் எப்போ? பிரதோஷ நாள் அன்னைக்கு. ஸ்பெஷல் டே அன்னைக்கு. அந்த பிரதோஷத்துக்கு 1 நாள் முன்னாடி போனீங்கனாலும் சரி, 1 நாள் பின்னாடி போனீங்கனாலும் சரி, கோயில்ல எத்தன பேர் இருப்பாங்க அப்டின்னா, மொத்தமே 4 பேர் தான் இருப்பாங்க. அர்ச்சகரையும் சரி. அவ்ளோ காலியா இருக்கும். ஆனா, அதுவே பிரதோஷ நாள் வந்தாச்சு அப்டின்னா கூட்டம் அள்ளும். எனக்கு புரியல. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்களேன். பிரதோஷ நாள் அன்னைக்கு தான் சிவன் அங்க இருப்பாரா? மத்த நாள் வந்து லீவ் போட்டுட்டு வெளியில கிளம்பிருவாரா? அப்டின்னா அப்டி கிடையாது. ஆனா, நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்கோம், இந்த தெய்வத்த இந்த நாள்ல போய் கும்பிட்டா தான் பலன் கிடைக்கும். பலன் அதிகமா கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம் இல்லையா? அதுவே ஒரு மூட நம்பிக்கை தான். இத நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து முருகர வந்து சஷ்டி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுவேன். கிருத்திகைக்கு போவேன். செவ்வாய்க்கிழமை போய் முருகர தரிசனம் பண்ணுவேன் அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த நாள்ல முருகர் கோயில்ல போனாலும் முருகர் தான் இருக்கும். ஒருவேளை புதன்கிழமை முருகர் கோயிலுக்கு போயாச்சுன்னா, அங்க முருகருக்கு பதிலா பெருமாள் இருப்பாரா? அப்டின்னா கிடையாது. என்னைக்கு போனாலும் முருகர் கோயில்ல முருகர் தான் இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க அப்டிதான் நெனச்சுட்டு இருக்கோம். ஒரு வந்து வியாழக்கிழமை இல்ல சனிக்கிழமை தான் நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன். அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. நீங்க என்னைக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் போனாலும், அங்க ஆஞ்சநேயர் தான் இருப்பாரு. ஞாயித்துக்கிழமை போனாலும் சரி, செவ்வாய்க்கிழமை போனாலும் சரி, திங்கட்கிழமை போனாலும் சரி, ஆஞ்சநேயர் தான் இருப்பாரு.